இந்த மாதிரி சேஞ்சஸ் சின்ன வயசுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, உயிர் போகிற அளவுக்கு சடனாக மாரடைப்புன்றது எப்படி வரும்? ரெண்டாவது வந்து சயின்டிஃபிக்காக தான் நம்ம இதை அணுகணும் அப்படின்னா வந்து இது பாசிபிளே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் குவைட் பாசிபிள். இந்த ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ் மற்றும் பல்மனரி வேல்வ் இருக்குது. இந்த வேல்வில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா குழந்தைங்க பிறக்கும் போது வந்து எதுவும் பெருசாக தெரியாது. கொஞ்சம் ஓடுங்க கிடுங்க லைட்டாக மூச்சு வாங்க, ஆனால் கண்டுக்காமல் குழந்தை ஓடி மூச்சு வாங்குறன்னு நினச்சி விட்டுருவாங்க. ஸோ யங் ஏஜ் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த HOCM. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போது நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணெல்லாம் நான் பார்க்கும்போது லங்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நல்லா டைமண்ட் மாதிரி எல்லா லங்ஸ் ஃபுல்லாக டைமண்ட் மாதிரி ஜக 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 ஜகன்னு மின்னுது. என்னடா இது லங்ஸ் ஃபுல்லாக டைமண்ட் மாதிரி மின்னுது அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்ரேல இவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னும் போது அந்த பெண்ணை வந்து கேட்குறோம் என்னன்னே தெரியலன்னு. கண்டிப்பாக அது இன்ஃபெக்ஷன் இல்லை, அது மட்டும் தெரியுது. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ இணையத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு 9 வயது சிறுமிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்றது தான். எதனால ஒரு 9 வயது சிறுமிக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது சார்? இல்லை, நான் பார்த்தேன் அந்த லக்னோவில் வந்து ஒரு சின்ன பொண்ணு 9 இயர்ஸ் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நம்ம எந்த நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றது மாதிரியே வந்துட்டு சயின்ஸுக்கே வந்து விடக்கூடிய ஒரு சவால்களாக தான் இந்த மாதிரி கேஸ்கள் வந்து அமையுது. இப்போ வந்து லாஜிக்கலாக ஒரு 4-5 எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து சொல்லிட்டு போகலாம், ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை தாண்டி ரிசர்ச் பண்ணணுமான்ற ஒரு தேவை வந்து கண்டிப்பாக இருக்குது. எஸ்பெஷலி வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் வந்து இப்படி இறக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களெல்லாம் டைரெக்டாக வந்து பாடிஸை டிஸ்போஸ் பண்ணாமல் அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க உறுப்புகளெல்லாம் வந்து செக் பண்ணி ஸ்டடி பண்ணி என்ன விதமான சேஞ்சஸ் இந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ரிசர்ச் பண்ணணுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான். பட் ஆனால் நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏதோ போயிட்டாப்பா திருப்பி உடல் கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எந்த பேரண்ட்ஸும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு மருத்துவராக வந்து இதில் நிறைய விஷயம் தெரியணும், இதை பேஸ் பண்ணி எதை புதுசாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கா உடம்புல, இந்த மாதிரி சேஞ்சஸ் சின்ன வயசில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, உயிர் போகிற அளவுக்கு சடனாக மாரடைப்புன்றது எப்படி வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குன்றதுனால ரிசர்ச் விங் வந்து கண்டிப்பாக அந்த யங் ஏஜ் டெத்ஸ் எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு உறுப்பையும் செக் பண்ணணும், அதை பெத்தாலஜி இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணொலி மூலியமாக நம்ம ஒரு கோரிக்கை வந்து கண்டிப்பாக முதல்ல எடுத்தோன்னு வச்சிடலாம். ரெண்டாவது வந்து சயின்டிஃபிக்காக தான் நம்ம இதை அணுகணும் அப்படின்னா வந்து இது பாசிபிளே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் குவைட் பாசிபிள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி அப்படின்னு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் குழந்தை பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேல்வ் ப்ராப்ளம். இப்போ ஒரு சில வேல்வ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யலை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா மைட்ரல் வேல்வ் இருக்குது, அப்புறம் அயோட்டிக் வேல்வ் இருக்குது. ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ் மற்றும் பல்மனரி வேல்வ் இருக்குது. இந்த வேல்வில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா குழந்தைங்க பிறக்கும் போது வந்து எதுவும் பெருசாக தெரியாது. கொஞ்சம் ஓடுங்க கிடுங்க லைட்டாக மூச்சு வாங்க, ஆனால் கண்டுக்காமல் குழந்தை ஓடி மூச்சு வாங்குறன்னு நினச்சி விட்டுருவாங்க. சில நேரத்தில் உடம்பு ப்ளூ ஆகும். இது பேர்லாம் சைனாட்டிக் ஹார்ட் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து கண்டு கொள்ளலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா திடீர்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த வேல்வுலர் ஹார்ட் டிசீஸ் வந்து சடனாக அரித்மியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரித்மியானா என்ன அப்படின்னா இப்போ ஹார்ட் வந்து லப்டப்னு இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கிறது, திடீர்னு இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கிறது ஸ்பீடாக ஆகும்போது இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ ஹார்ட்டு துடிக்காது, சும்மா ஷேக் ஆகிட்டு இருக்கும், டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்படி டான்ஸ் பண்ணுறது பேர் தான் பார்த்தீங்கன்னா அரித்மியாஸ். ஸோ இந்த அரித்மியாஸ் வந்ததுன்னா திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிடினஸ்ஸு, திடீர்னு ஒரு மயக்கம் வரும், விழுந்துருவோம், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து இறந்துடுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது பேஸ்ட் ஆன் வாட் அரித்மியா இட் இஸ். ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன் வந்து முதல்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்ததுன்னா குழந்தை பிறக்கும் போதே தெரியும் ஹார்ட்டில் இவ்வளோ பெரிய டிஃபெக்ட்னு. ஆனால் ஏதாவது மைல்டு டிஃபெக்ட்ஸ் இருக்கும் போது கண்டுபிடிக்க முடியாது. வளர வளர வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு ஆக்சிடென்டல் அப்படி நடந்திருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹார்ட் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கன்ஜெனிட்டலாக தாண்டி HOCMனு ஒரு ஃபேமிலி கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா, ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட தாத்தா பாட்டி இந்த மாதிரி அந்த ஆன்சஸ்டர்ஸில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னால சின்ன வயசுலேயே இறந்துருக்காங்க, 30 வயசுலேயே இறந்துருக்காங்க, 20 வயசுலேயே இறந்துருக்காங்க. ஸோ யங் ஏஜ் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த HOCM. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 வயசு ஆகும்போது ஒரு வாட்டி ஹார்ட் டாக்டர் வச்சு ஒரு வாட்டி எக்கோ ஸ்கேன் பார்க்குறது, திருப்பி 15 வயசில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது, திருப்பி 25 வயசில் ஒரு வாட்டி செக் பண்ணுறதுன்ற மாதிரி பீரியாடிக் ஹார்ட் ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸோ இந்த HOCMோட ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமயோபதியோட கிளாசிக்கல் ஃபியூச்சரே
நல்ல ஒரு ஹைட் ஆஃப் எக்ஸர்ஷன், அதாவது விளையாட்டின் உச்சத்தில் இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் நின்றும். இதுதான் இந்த ஹெச்ஓசிஎம்ல நடக்கிறது. இது வந்து நான் 2வது குவைட் காமன் பாசிபிலிட்டியா நான் பார்க்குறேன். இத 2 தாண்டி இந்த குழந்தைங்கள்ல சடன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் வந்து பெருசா கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் புடிச்சு மாரடைப்பு வந்துருச்சு, வாய்ப்பே கிடையாது. இல்லன்னா இவங்க ட்ரக்ஸ் எடுத்து மாரடைப்பு வந்துருச்சு, வாய்ப்பே கிடையாது. இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் போய் டெபாசிட் ஆயி வெயிட் போட்டு மாறுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 35, 45, 50 வயசுக்கு மேலனா தான் நம்ப முடியும். முன்னாடிலாம் 50 வயசுக்கு மேல தான் இருந்தது. இப்போ வந்து வேற வழி இல்லாம 35, 40க்கே சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஏதாவது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து, அதுவும் அந்த குழந்தைக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நான் சொல்ற மாரி இந்த கன்ஜெனிட்டல் 2 தான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும். ஆனா இத தாண்டி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்ல ஆஸ் அ டாக்டரா யோசிக்கணும்னா நெறைய விஷயம் யோசிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏன் அந்த பொண்ண வந்து யாரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொலை முயற்சியில ஈடுபட்டுருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு ஆங்கிள்ல கண்டிப்பா ஒரு ஃபோரன்சிக் திங்கிங்ஸ் நம்மளுக்கு வேணும். அப்போ நெறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணெல்லாம் நான் பார்க்கும்போது லங்ஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து, நல்லா டைமண்ட் மாரி எல்லா லங்ஸ் ஃபுல்லா டைமண்ட் மாரி ஜக 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 ஜகன்னு மின்னுது. என்னடா இது லங்ஸ் ஃபுல்லா டைமண்ட் மாரி மின்னுதே! அப்படின்ற மாரி வந்து எக்ஸ்ரேல இவ்வளோ ஸ்ட்ராங்கா தெரியுதே அப்படின்னும்போது, அந்த பெண்ண வந்து கேட்குறோம். என்னன்னே தெரியலன்து. கண்டிப்பா அது இன்ஃபெக்ஷன் இல்ல அது மட்டும் தெரியுது. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்கா மின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பதில் இல்ல. அந்த பொண்ணு வேற ஆக்ஸிஜன்ல இருந்தது. அப்போ ஒரு நாள் நைட் வந்து நான் என்ன பண்ணேன், ஆக்ஸிஜன் எடுத்துட்டு, இப்போ ஆக்ஸிஜன் குறைஞ்சிட்டே வருது. இப்ப நீங்க வந்து பதில் சொல்லல அப்டின்னா வந்து நான் அத மாட்ட மாட்டேன். அப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஆயிடும் உங்களுக்கு அப்டின்ட்டு சும்மா பயமுறுத்துற மாரி பண்ணேன். அப்ப அந்த பொண்ணு சத்தியமா எதுவுமே இல்ல சார். சத்தியமா எதுவுமே இல்ல சார். என்னம்மா அது சொல்லுமா உனக்கு ஏதாவது ஒண்ணு தெரியணும். அப்ப அந்த பொண்ணு சொல்லுச்சு, சார் நானே வந்து லவ் ஃபெயிலியர்ல வந்து இருக்கேன். அது ஒரு 18ஓ 17 வயசு அவ்வளோதான். 16 வயசு தான் நெனைக்கிறேன். 16 வயசு பொண்ணு. நான் வந்து இது பிஜி பண்ணிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட். லவ் ஃபெயிலியர் இருக்கேன். ஏன் ஆளுக்கு வேற அது பிடிக்கல. நான் வந்து இப்ப எனக்கு வீட்ல இன்னொரு கல்யாணம் பார்த்துட்டாங்க. இன்னும் 2 வாரத்துல எனக்கு கல்யாணம் அப்டின்னு சொல்லிச்சு. சரி போதும்ன்னு சொல்லிட்டு மாட்டிட்டேன். மாட்டிட்டு போலீஸ் கிட்ட இந்த கேஸ வந்து கொண்டு போய் இன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ போலீஸ் வந்து இது மெடிக்கோ லீகல் கேஸா எடுத்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு இதில தான் இருந்தது. அப்போ அந்த லவ்வர புடிச்சு கேள்வி கேட்கும்போது, அப்பதான் அந்த லவ்வர் வந்து நடந்த இதுவ சொல்றான். என்ன சொல்றான் அப்டின்னா வந்து, இந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கெமிக்கல வந்து பாய்சனா அந்த பொண்ணுக்கு வந்து குடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ கலந்து குடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் தூக்க மாத்திரை குடுத்து மெர்க்குரி வேப்பர்ஸ பத்த வச்சு அது மூக்குல வந்து காமிச்சிருக்கான். அத அந்த பொண்ணு சுவாசிச்சிருக்கு. அந்த மெர்க்குரி மெட்டல் உள்ள போய் லங்ஸ்ல தங்கி ஃபுல்லா நம்மளுக்கு ஜொலிக்கிற டைமண்ட் மாரி தெரியறது ஃபுல்லா மெர்க்குரின்ற மெட்டல். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பாய்சனிங் கேஸ். அதாவது இந்த பொண்ணு வந்து ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு தெரியாதது வந்து பார்த்தீங்கன்னா, மர்டர்ல கொண்டு போய் முடிஞ்சது கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து இந்த யங் ஏஜ் டெத்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவ்வளோ ஈஸியா வந்து கடந்து போக முடியாது. நெறைய விஷயத்துல யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில பார்க்குறோம். எவ்வளோ சின்ன வயசு பெண்கள வந்து பலாத்காரம் பண்றாங்கன்னு பார்க்குறோம். அதே மாரி கொலை முயற்சின்னு பார்க்குறோம். பாலியல் சீண்டுதல் பார்க்குறோம். போக்சோ ஆக்ட் போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம். கொல்கட்டா விஷயம் கூட நம்ம பேசியிருந்தோம். அப்படின்னும்போது யங் ஏஜ் டெத் ஆகும்போது, மெடிக்கலி ரீசன்ஸ் வந்து குவைட் 2, 3 தான் இருக்கும்போது, அப்ப வந்து நான் மெடிக்கல் ரீசன்ஸ் ஆங்கிள்ல நம்ம திருப்பியும் எப்பயுமே இந்த கேஸ் அணுகணும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்றது, யங் ஏஜ் டெத்ஸ போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா நல்லா இருக்கிற ஒரு 9 வயசு குழந்தை இறக்கிற வயசு அது. ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு, பாம்பு கொத்திருச்சு, எல்லாம் ஓகே. ஆனா, அப்ப கூட நம்மளுக்கு ப்ரூஃப் இல்லன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரி இந்த கேஸ கூட பாம்பு கொத்தியிருந்து கூட இப்படி ஆகலாம். புரிஞ்சிருச்சா நான் சொல்றது? யாராவது விஷம் குடுத்து கூட இப்படி ஆகலாம். என்ன வேணா இருக்கணும்போது, போஸ்ட்மார்ட்டம் வில் கிவ் அஸ் த க்ளூ. அந்த பொண்ணோட சாம்பிள், அந்த பொண்ணோட ஹார்ட், அந்த பொண்ணோட லங்ஸ். நிஜமாலே நோய் தான் இருந்தா கூட, அது என்ன நோய்ன்னு நம்மளுக்கு தெரிய வரும்ல. சப்போஸ் அந்த நோய் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, நம்மளுக்கு வந்து அப்கமிங் ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு வார்னிங் தரலாம்ல. ஸோ இந்த தான் வந்துட்டு நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜா வந்து இந்த பொண்ணு கேஸ்லேருந்து வைக்க விரும்புறது. மெடிக்கல் ரீசன்ஸ் ஒரு 2, 3 தான். ஆனா, அந்த 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாண்டி நெறைய நான் மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கிற ஒரு உலகத்தில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னும்போது, யங் ஏஜ் டெத்ஸ ரொம்ப பிராட் மைண்டடா நம்ம யோசிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் ஜஸ்ட் அ டாக்டர், வி ஷுட் பி திங்கிங் இன் அ மோர் பிராடர் மேனர். ஒரு சிபிஐ ஆஃபீசர் ஆங்கிள்ல ஃபோரன்சிக் மெடிசின் ரேஞ்சில நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. இதான் நம்ம முதல் கட்ட பார்வையா இருக்கு. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது, முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப காமனான வேர்டாவே மாறிடுச்சுல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமா வர்றதுக்கான காரணம் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு 2ஆ பிரிக்கலாம். மாடிஃபையபிள்னா நீ நெனச்சா அத மாத்திக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சிகரெட் பிடிக்கிறது, அது நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஆனா நீ நெனச்சா அத விட்டுறலாம். சரக்கு அடிக்கிறது, ஹார்ட் அட்டாக்ஸ் வரும், ஹார்ட் வீங்கிரும். ஆனா நீ நெனச்சா அத மாத்திக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டயட் நீ நெனச்சா அத மாத்திக்கலாம். டெய்லி பர்கரும்,
பிஸாவோ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் நீ நினச்சா டெய்லி வந்து ஒரு இட்லியும் தோசையோ கூட சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை இது எல்லாமே மன அழுத்தம். இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்ஸ் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நினச்சா டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம நினச்சா டெய்லி வாக்கிங் ஓடலாம், ஜாகிங் ஓடலாம், நல்லா கார்டியோ பண்ணலாம். இது எல்லாமே மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்து வரக்கூடிய விஷயங்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம நினச்சா மாற்றிக்க முடியும். ஆனால் யாரும் மாற்றிக்கலைன்றது தான் இங்கே யதார்த்தமான உண்மையாக வந்து இருக்குது ஒன்று. ரெண்டாவது நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் மாற்றிக்கவே முடியாத விஷயங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வயசாக ஆக நம்மள அந்த ஏஜிங் ப்ராசஸில் ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதை நம்மளால் மாற்ற முடியாது. என் வயசு இதிலேயே தான் இருக்கணுன்றதை நம்மளால் பண்ண முடியாது. அதை தாண்டி வந்து கன்ஜெனிட்டலாகவே ஹார்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு சில டிஸார்டர்ஸ் இருக்கிறத நம்மளால் வந்து மாற்ற முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்து சேருது. ஓகேங்களா? ஆனால் அப்புறம் அந்த ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, அதாவது என்னென்னா ஃபேமிலியிலேயே கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நோய்கள், ஃபெமிலியல் ஹோமோசிஸ்டின், அதாவது ஹோமோசிஸ்டின். ஸோ இந்த மாதிரி மெடிக்கலாக ஜெனட்டிக்காக வரக்கூடியதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஆனால் நம்ம கையில் இருக்கிற இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்மளால் மாற்ற முடியும். இப்போ பிரச்சனை என்ன வருது, எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த கேசஸில் எல்லா ஹார்ட் அட்டாக்ஸ்லேயும் வந்து ரெண்டுத்துலேயுமே கான்ட்ரிபியூஷன் வருது. அவனுக்கு ஜெனட்டிக்காகவும் ரிஸ்க்ஸ் இருக்குது, ப்ளஸ் அவனும் கெட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு 3 விஷயத்தை வச்சுருக்கான். இப்போ எக்ஸாம்பிள் வெறும் வெயிட்டாக மட்டும் இருக்கிறேன், அது மட்டும் பிரச்சனையா? அப்படி மட்டும் இருக்கிறதில்ல. வெயிட்டாகவும் இருக்கிறான், கொலஸ்ட்ராலும் ஹையாக இருக்குது, ப்ளஸ் தம்மும் அடிக்கிறான், ப்ளஸ் சரக்கும் அடிக்கிறான், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிறான், தூக்கமும் தூங்க மாட்டேன்றான்னு ஒரு 6 ஃபேக்டர் சேர்த்து ஒரே ஆளுக்கு வருது அப்படின்னா, அப்போ அவனுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வராமல் என்ன வரும்? ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் இருக்கிற வாழ்வியலில் நடக்கிற பிரச்சனை. இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோன்ட்டு மக்கள் தான் பதில் சொல்லணும். இந்த ஃபுட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதா சார்? கெட்ட பழக்கங்களை விட ஃபுட்டு வந்து மேஜர் ரோல் ப்ளே முதல் இது ஃபுட்டு தான். ஏன்னா ஃபுட்டுன்றது நம்ம வந்து வாயில் போட்டு நம்ம உடம்புக்கு செலுத்துகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி தூக்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதை வந்து பெருசாக தடுக்க முடியாது. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பப்போ சொல்லும்போது இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, இந்த கேன்டு ஃபுட்ஸு, இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸு, அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே நம்மளுக்கு ஆபத்து. இப்போ அந்த காலத்துலேயும் தான் கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த காலத்துல தான் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அந்த காலத்தில் தான் கோழி அடித்து குழம்பு வைப்பாங்கன்னுவாங்க, வெடக்கோழியாக புடுறான்னுவாங்க, ஆடை வெட்டுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எவ்வளோ இது வந்து நம்ம தாத்தாங்காலத்துலேருந்து நல்லா உட்காந்து சாப்பாடுனா அப்படி சாப்பிடுவாங்க. ராஜ்கரன் சார் சாப்பிட்ற மாதிரி அப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களாம் நல்லா வாழ்ந்தாங்க. ஏன்னா முக்கியமான காரணம் என்னென்னா, அதெல்லாம் வீட்டில் சமைக்கிற ஒரு விஷயம், ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிற ஒரு விஷயம், அம்மா கையால் அரைச்ச மசாலா, அம்மா கையால் செஞ்ச ஒரு சாப்பாடு அப்படின்னும் போது அதில் ஹெல்த்தினஸ் நிறைய இருக்கும். இப்போ இதே இந்த ஆங்கிளில் பாருங்கள், அவன் அந்த கறியை தூக்கி ஃப்ரோசனில் போடுறானும் போது அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டு, டீகம்போசிஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கும். கறியோட திறன் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது ரெஸ்டாரண்ட்னும் போது உங்கள் வீட்டில் வந்து அன்னைக்கு தேவைக்கு அன்னைக்கு எண்ணெயை ஊற்றி சமைச்சு உடனே முடிப்பாங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸோ இல்லை வெளியே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது எத்தனை நாள் எண்ணெய்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நேற்று யூஸ் பண்ண எண்ணெயை மறுநாள் திருப்பி புது எண்ணெய் ஊற்றினா அவனுக்கு வந்து திருப்பி கம்பெனி ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகாது. அப்போ ஒரே எண்ணெயை ஒரு வாரம் வச்சு அதே எண்ணெயில் வறுத்து நம்மளுக்கு கொடுக்குறான். அப்போ அதில் எவ்வளோ சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸை நம்ம வந்து பயங்கர நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடு, ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடு அப்படின்னு சாப்பிடும்போது உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால்ஸ் எவ்வளோ ஏற வாய்ப்பு இருக்குது, குடல் கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக்ஸ் வரும், எல்லாமே தான் வரும். ஸோ இந்த ஃபுட்டுன்றது ஒரு மெயினாக பார்க்குறேன். அப்புறம் எத்தனை பேர் இந்த பழங்கள், காய்கறிகள் அதிகமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறைஞ்சிட்டே தான் வருது. இப்போ வந்து ஃப்ரூட் சாப்பிட்ணும், பனானா சாப்பிட்ணும், டெய்லி வந்து கம்பல்சரி வந்து ஜூஸ் சாப்பிட்ணும், ஆரஞ்சு சாப்பிட்ணும், காய்கறி சாப்பிட்ணுன்னா எவனுமே பண்ணுறதில்ல. ஆனால் டெய்லி நீங்கள் வந்து ஒரு பர்கரோ, பிஸாவோ, ஒரு குவார்ட்டரோ, இல்லைனா வந்து ஒரு ட்ரிங்க்ஸோ, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டோ கொடுங்க, டெய்லி பண்ண முடியுது. ஸோ இந்த கண்ணோட்டம் வந்து மாறி டயட்லேருந்து இப்படி வந்தால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். இந்த ஃபுட் ஒரு மேஜர் ரீசன் அப்படிங்கிறது கூட நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ வந்து எக்ஸசைஸ் ஓவராக பண்ணுறதுனால கூட ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தவறாக வந்து நான் பார்க்குறேன். எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு வந்து ரீசன்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பாடி பில்டருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம். ஸோ எக்ஸசைஸில் 2 விதம் இருக்குது. ஒன்று கார்டியோ இருக்குது, வெயிட் ட்ரைனிங் இருக்குது. அதாவது நம்ம வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணாதான் அது எக்ஸசைஸ். வெயிட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அது இன்ஜுரி அப்படின்னு நம்பர் 1. ஓகேங்களா? இப்போது உன்னால் முடிஞ்ச வெயிட்டை தான் நீ தூக்கி அதில் ரெப்பிட்டேஷன்ஸ் போட்டுட்டு இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு 10 கிலோ தூக்கலாம், நீங்கள் ஒரு 5 கிலோ தூக்கலாம். இப்போ நீங்கள் 10 கிலோ தூக்குனீங்கன்னா அந்த வெயிட் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வடிவேல் ஒரு படத்தில் இப்போ விட்றா அப்படின்னுவார், டம்முன்னு போய் நிற்பார். புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? வெயிட் அவர் கண்ட்ரோல் பண்ணிச்சு, அவர் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணல. ஸோ எக்ஸசைஸ்ன்றது வெயிட் ஷுட். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா 20 கிலோ 30 கிலோன்ட்டு அவங்க சக்திக்கு மீறி அப்படின்றாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போடும் போது மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, ஹார்ட் ஸ்ட்ரெயினுக்கு போகுது.
அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரீசனாக நான் பார்க்குறேன். இதே நீங்கள் ஆக்சுவலாக நல்ல ஒரு வாக்கிங், ஜாகிங் போகிறீங்க, ப்ளஸ் வந்து டெய்லி வெயிட்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு ட்ரெயினிங்காக பண்ணுறீங்கன்னா, கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ்னாலலாம் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து வராது. இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த பாடி பில்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு சைடில் இந்த பாடி நல்லா வந்து வளரணும், செஸ்ட் நல்லா தெரியணும், பைசப்ஸ் தெரியணுன்ட்டு எல்லாம் ஸ்டீராய்டுன்னு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. ஸ்டீராய்டோட நிறுத்துறாங்களா அப்படின்னா கிடையாது. குரோத் ஹார்மோன் ஒன்று போடுறாங்க, பீட்டா ஹெச்சிஜின்னு ஒன்று போடுறாங்க, அதுக்கப்புறம் ஆண்ட்ரோஜன்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு டெஸ்டோஸ்டிரான் போடுறாங்க. இவ்வளோ ஹார்மோனை உள்ளே செலுத்துற, இவ்வளோ ஹார்மோன் செலுத்தும் போது மசில் மட்டும் வளருமா, இல்லைனா மசிலோட சேர்ந்து கூடவே வந்து உங்களோட பிபி, உங்களோட ஹார்ட்டு எல்லாமே தான் செயலிழக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணுற பாடி பில்டர்ஸ் வந்து நிறைய விதமான கெமிக்கல்ஸை உள்ளே செலுத்துறதுனால தான் இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் இன்னும் ஃப்ரீக்வெண்ட் ஆகுதுன்றது இன்னொரு ப்ரூவன் பார்வையாக வந்து இருக்குது. அதனால் தயவு செஞ்சு பாடின்றது வந்து பார்த்திங்கன்னா, பாடி பில்டிங் பண்ணுறவங்கள தனியாக விட்டுருங்க. உங்களோட எய்ம் வந்து அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் போகாதீங்க. பாடி பில்டிங்ன்றவங்க நல்ல ஒரு ப்ராப்பர் அனபாலிக் கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வச்சு, அவங்க அதை பற்றி படித்து, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் படித்து, அவங்க தான் அந்த இன்ஜெக்ஷன்ஸோட டோஸு, டெய்லி பிளட் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மானிட்டர் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் உட்காந்துட்டு வந்துட்டு அம்ஜிகரையிலையும் வந்துட்டு மீஞ்சூர்லேயும் உட்காந்துக்கிட்டு ஒரு லோக்கல் ஜிம்மில் போயிட்டு ஏதோ ஒரு மாஸ்டர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்டீராய்டு போட்டு அடிக்கிறேன்டான்ட்டு அடிச்சுட்டு ஒரு ஸ்டீராய்டு பிளட் லெவலில் எவ்வளோ இருக்குன்னு மானிட்டர் பண்ணியிருக்கியா? அது அளவுக்கு மேலே எடுத்துருக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றுமே தெரியாமல் நீ பாட்டு இன்ஜெக்ஷனு, பவுட்ரு, அது இதுன்னு நல்லா அடி கிரியாட்டின் எடுக்கிற அது இருக்குன்னு நல்லா அடின்னு அடிச்சுட்டு அப்புறம் நீ எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா ஹார்ட் அட்டாக் வராமல் என்ன வரும்? அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபிட்னஸ் கோச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிட்னஸ் ஆங்கிளில் நீங்கள் சொல்லும் போது தவறுதலாக போய் முடியக்கூடாது. அதாவது ஜிம்முக்கு போனாலே ஹார்ட் அட்டாக் அப்படின்றதும் தவறு. ஓகேங்களா? கண்டிப்பாக அப்படி கிடையாது. சரியாக செய்ய தெரியாதவங்க, எக்ஸசைஸை வந்து தப்பாக செய்கிறவங்க, ப்ளஸ் இந்த தேவையில்லாத சப்ளிமெண்ட்ஸை உள்ளே செலுத்துகிறவங்க, இவங்களுக்கு தான் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ப்ராப்பராக பண்ணால் வராது. தொடர்ந்து எங்களுக்கும் மக்களுக்கும் தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் சார். நன்றி மேடம். தேங்க்யூ.